எனவே இப்போதைக்கு மார்க்கெட் இந்த 2 சேனலுக்குள்ளே இருக்குது. இது ரெண்டு சேனலில் ஏதாவது பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா தான் அடுத்த மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறது அப்படின்றது இந்த சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எனிவே வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங்கிறத நான் இங்கே வரைகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வரையலாம். ஸோ நாளைக்கு மேபி இப்படி மார்க்கெட் ஒரு மாதிரி இப்படி போயிட்டு இப்படி ஒரு ஷார்ப்பாக வந்துட்டு திரும்பி ஒரு ஷார்ப் வந்துட்டு இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எனிவே இன்னைக்கு ஒரு ட்வீட்லேயே மார்க்கெட் மாறுது. ஸோ அதனால் நம்மளும் வந்து சேஃபர் சைடில் இருக்கிறது பெட்டரு. எதர் இல்லைன்னா இப்படியா ஒன்றும் கிடையாது, இது அப்படியே இங்கே வரைஞ்சிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. ஓகே, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்குமான்னு பார்க்கணும். மேபி இந்த ஷார்ப் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. எக்ஸ்பைரின்றதால நம்ம 1 to 130ன்ற அந்த ரேஞ்சை நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மார்க்கெட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ரெண்டுமே ஆகாமல் வேற கூட ஆகலாம். பட் எனிவே பேட்டர்ன் கிளியர் கட் பேட்டர்ன் இன்ட்ராடே பேட்டர்ன் 6 பேட்டர்னுக்குள்ளே தான் போகும். ஸோ அந்த 6 பேட்டர்னில் இதை கனெக்ட் பண்ணி ட்ரேடை எடுத்துக்குவோம் நாங்கள். பட் நீங்கள் இது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு, உங்களால் இதை வச்சு ஏதாவது ட்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். இல்லை இது பிளைண்டாக எனக்கு இதை பார்த்துலாம் ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் டோன்ட் ட்ரேட், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நாளைக்குன்னு மைண்டில் வச்சுருக்கிறேன்.